மாதிரி செய்தியை ஆண்டவர் ஏற்படுத்தும்படியாக பாராட்டினார். எடுத்துக்கொள்வோம். எபிரேயர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம். எபிரேயர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தமுக்கு அப்படியே பெற்றிருக்கிறார். இருந்தால் தேவ வேண்டுமே அவரை குற்றப்படுத்தி 13 வரைக்கும் வாசிக்கிறேன். என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். அப்பொழுது சிறியவன் முதல் கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவதில்லை. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புது உடன்படிக்கை என்று அவர்கள் சொல்லுகிறதினாலே முந்தினதை பழமையாக்கினார். பழமையானதும் நாள் பட்டதுமாய் இருக்கிறது. காலம் சமீபித்திருக்கிறது. உருவழிந்து போக காலம் சமீபித்திருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அன்பு பிதாவே. ஆண்டவரே, இன்னைக்கு எங்களோடு நீர் ஆண்டவர் இடைப்படுங்க. நீர் என்ன பேச சுத்தமாக இருக்கிறீரோ அதை பேசுங்க. இதைய காரியங்களை எங்களுக்கு வைத்திருக்கிறீங்க நான் நம்புகிறோம். எல்லாத்தையும் பார்த்து கொள்வோம். இயேசு கிறிஸ்து நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. A covenant, a new covenant that has better promises. அப்படின்னா புதிய உடன்படிக்கை, நல்ல சத்தியங்கள் அடங்கிய புதிய உடன்படிக்கை. அதான் இன்றைக்கு தலைப்பாய் நம்ம பார்ப்போம். தலைப்பு கொடுத்தோம்னா அதுதான் நல்ல சத்தியங்கள் அடங்கிய புதிய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கை குறித்து நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே நமக்கு கிடைத்த உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கையை இஸ்ரவேல் ஜனங்களோட ஆண்டவர் பண்ணினார். அது நிரந்தரமான உடன்படிக்கை அல்ல. ஒவ்வொரு வருஷமும் திரும்ப திரும்ப அதை என்ன பண்ணணும், பலி விட்டுதான் ஆக வேண்டும். ஆட்டுக்குட்டியோட மிருகங்களோட பலிகள், மாடோட மிருகங்களோட பலிகளை என்ன பண்ணணும், எடுத்து கொண்டு போய் மகா பரிசுத்தத்தில் தெளிக்கணும். சன்னிதானத்தில் போய் என்ன பண்ண தெளிக்கணும். பாவ நிவர்த்தி செய்யப்பட வேண்டும், அப்படி சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஈவன் அந்த முதல்ல அந்த ஆசாரியன் முதல்ல என்ன பண்ண, தன்னை சுத்திகரிச்சுட்டு தான் உள்ள போக முடியும். இல்லைன்னா அவர் ஆண்டு அடிச்சு போட்டுருவார். அவர் ஆசாரியனே தன்னை என்ன பண்ணுவான், கரெக்டா பயந்து தான் உள்ள போவான். வருஷத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணுவான், போவான். வருஷத்துக்கு ஒரு முறை திருப்பி பலி என்ன பண்ணுவோம், செலுத்தணும், நிவர்த்தி செய்யப்பட்ட இது பண்ணணும். ஒரு ரீசார்ஜ் பண்ணாதான் அது என்ன பண்ணும், வேலை செய்யும். அந்த மாதிரி தான் பழைய உடன்படிக்கை அந்த மாதிரி தான் என்ன இருந்தது. அது நிரந்தரமான உடன்படிக்கையா இல்லை. ஏன்னா
திரும்ப திரும்ப அவங்க என்ன பண்ணாங்க, பாவத்துக்குள்ளால இருந்து திரும்ப திரும்ப மன்னிப்பு கேட்டு திரும்ப திரும்ப அடிமைத்தனத்துக்கு போயிட்டு திரும்ப திரும்ப பாடுபட்டு அதுக்கப்புறம் திரும்பி மன்னிப்பு கேட்டு திரும்பி வந்து திருப்பி ஒரு உடன்படிக்கை பண்ணி அவர் கடைசியில் ஆண்டவரே ஒரு பெட்ட போயிட்டாரு. திரும்பி திரும்பி பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இல்லை பரவாயில்ல, என் பையனை அனுப்புறவா, என் மகனை என்ன பண்றேன் அப்படிதான். ஆண்டவர் இயேசு உலகத்துல வந்து நம்ம போலவே பாடுகளை அனுபவித்து நம்ம போலவே எல்லா கஷ்டங்களையும் செய்வது, அவருக்கும் பசி எடுத்தது, அவருக்கும் நம்மளோட வாழ்ந்து எல்லா காரியங்களும் செய்து 33 வருஷங்கள் வாழ்ந்து இந்த உலகத்திலே 3 வருஷம் ஊழியம் செய்து அதுக்கப்புறம் குறித்த நாளிலே ஆண்டவர் குறித்த நாளிலே தன்னையே அவர் என்ன பண்ண ஒப்பு கொடுத்தார். அவரை தன்னை என்ன பண்ண ஒப்பு கொடுத்தார் ஒழிய அவங்கள பிடிக்கல. பிடிக்க வந்தவங்களே என்ன பண்ணாங்க, யாரு நான் தான் சொன்னாலும் விழுந்தாங்க பின்னாடி. அப்படிதான் இருந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இங்கே நம்ம பார்க்க வேண்டிய காரியம், புதிய உடன்படிக்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே நடந்ததுனால அவர் நம்ம கிட்ட பண்ணியிருக்கிறார். முதல்ல பண்ணது என்னன்னா, அதை நிரந்தரமா பண்ணாதபடி திரும்பி திரும்பி என்ன பண்ணும் வந்து செய்யணும். இப்போ திரும்பி திரும்பி நம்ம போய் மருந்துலையோ வேற எதுவும் பண்ண தேவையில்லை, அடிச்சு அதுல ரத்தத்தை எடுத்து அதை தெளிக்கணும்னு இல்லை. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அதுல தெளிக்கப்பட்டிருக்கிறது. ஒரே பலியாக அவர் மாறினார். தன்னை ஒரே பலியாக என்ன பண்ணாரு, ஒப்பு கொடுத்தார். அப்படி இருக்கும்போது அந்த அவர் முழுமையாக ஒடுக்கப்பட்டார், பாடு அனுபவித்தார், எல்லாவற்றையும் தன்மையில் என்ன பண்ணாரு, சுமந்து கொண்டார். அவர் தன்மைகள் நம்மை குணமாகி கொண்டேதான் இருக்கிறது. நம் பாவங்களை நிவர்த்தி செய்து கொண்டுதான் இருக்குது. அவர் எல்லாவற்றையும் நம்மை சுத்திகரித்துக் கொண்டுதான் இருக்கிறார். இன்னும் அவருடைய ரத்தம் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறது. அல்லேலூயா. இன்னும் அவருடைய ரத்தத்தால் தான் நம்ம வாழ்கிறோம். அவர் செய்த சிலுவையில் செய்த காரியங்களால நம்ம என்ன பண்ணுகிறோம், வாழ்கிறோம். இந்த வாழ்க்கை அவர் கொடுத்தது, இந்த ரட்சிப்பின் வாழ்க்கை அவர் கொடுத்தது. அவருக்கு என்று வாழாம வேற எதுக்கு யாருக்கு என்று வாழுவோம்? அதனாலதான் சீக்கிரமாக சொல்றது சபையில, சபை ஆராதனை விடாதீங்க சொல்றது, அவர் துதிக்கிறது விடாதீங்க சொல்றது. ஏன்னா இந்த ஒரு வாழ்க்கை தான் திரும்பி போனா வராது. ஆண்டவரை துதிக்க கூடாத நாட்கள் வருங்க. இப்போ அவரை நம்ம ஜாலியா நம்ம இஷ்டம் போல வருகிறோம், நம்ம நேரத்துக்கு வருகிறோம், நம்ம நினைச்ச நேரத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். சர்ச் டைமிங் 8 மணிக்கு சொன்னா 9 மணிக்கு வரீங்க, 8:30க்கு வரீங்க. கஷ்டமா இருக்குதுங்க. என்ன துக்கப்படுத்தி ஒதுக்குவது எனக்கு அதுல ஒரு இதுல லாபமும் இல்லை. ஆண்டவரை துக்கப்படுத்தாதீங்க, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்க. அப்போ இங்க நம்ம வாசித்தோம் என்று சொன்னா 6ஆம் வசனத்துல இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தங்கள் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தரா இருக்கிறாரோ, அப்போ அவர் தான் உடன்படிக்கை மத்தியஸ்தரா இருக்கிறார். அல்லேலூயா. இந்த விசேஷித்த உடன்படிக்கை மத்தியஸ்தர் யாரு? அவர்தான். அவர்தான் அந்த பலியாய் மாறினார். அவர்தான் கடந்து போனார். அந்த பலியில போயிட்டு அவர் நம்மோட பண்ணின உடன்படிக்கை எப்படின்னா, அந்த உடன்படிக்கைக்குள்ளால அவர் தான் என்ன பண்ணாரு, நடந்து போனார். அவர் ரத்தத்தாலே நமக்கு என்ன பண்ணாரு, அந்த அந்த ஐக்கியத்தை என்ன பண்ணார், உண்டு பண்ணினார், வாய்ப்புகளை உண்டு பண்ணினார். இப்போ அவர் கடந்து போனதுனால, அவர் அந்த காரியங்களை செய்ததுனால, அவர் மத்தியஸ்தராய் மாறினதுனால, அப்படியே வாசிங்க அந்த 6ஆம் வசனத்தை வாசிங்க. இவரோ அப்பா, அவர் யாரு? ஆசாரி ஊழியத்தை அவரே என்ன பண்ணாரு, அவரை பலியாக கொண்டு போயிட்டு என்ன பண்ணாரு, அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்துல தெரிவிச்சாரு. அவரே அந்த பொறுப்பை என்ன பண்ணாரு, எடுத்துக்கிட்டாரு.
புரியுதா சொல்ல வருது? தெளிக்கிறதுக்கு வேற ஆசிரியர் இல்லை, அவரே ஆசிரியர் தான். அவரே பலி, அவரே ஆசிரியர், அவர் தான் எல்லாம். அப்படி இருக்கும்போது அவரே எல்லாம் மாறுறா, நமக்கு வேலை இல்லை. அப்பனா நம்ம எதுவுமே செய்யல. நாம செஞ்ச அதனாலதான் நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. இந்த உடன்படிக்கையில எனக்கு எப்படி பங்கு வரும்? நான் தான் எதுவுமே செய்யல. அவரே ஆசாரியராக இருந்து, அவரே உடன்படிக்கையாய் மாறி, அவரே மத்தியஸ்தராகி எல்லா காரியங்களும் அவரே செஞ்சிருக்கிறாரு. நம்மளுக்கு எந்த ஒரு பங்கு இல்லை, எனக்கு எந்த வேலையும் இல்லை, நானும் எதுவுமே முயற்சி செய்யல, என்னோட பங்கு ஒரு பொட்டு கூட கிடையாது. அப்படி இருந்தும் நமக்கு அந்த பங்கை கொடுத்திருக்கிறாருன்னா நம்ம எப்படி இருக்கணும், எவ்வளவு ஒழுங்கா இருக்கணும். நான் இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு நான் எதுவுமே என்ன பண்ணல, செய்யல. நான் ஜீவனோட இருக்கிறதுக்கு நான் எதுவுமே செய்யல. நான் ஒத்தே கிடையாது. நம்ம பார்த்தோம், நியாயப்பிரமாணத்தின்படி நீங்க வாழ்ந்தீங்கன்னா, அந்த 4 காலத்துல வாழ்ந்தீங்கன்னா நீங்க பாவி பாவின்னு சொல்லி உங்களை காலி பண்ணிடுவாங்க. நம்மளால வாழ்ந்திருக்க முடியாது. அதே பழைய மோசையின் பிரமாணங்கள் மாதிரி அந்த டைம்ல நீங்க வாழ்ந்துருந்தீங்கன்னா, அந்த டைம்ல இருக்கிற மாதிரி இப்போ இருந்ததுன்னா ஒருத்தரும் இங்கே இருக்க முடியாது. புரியுதா? இப்ப அவரே பலியாகி, அவரே ஆசாரியராக இருந்து எல்லா காரியங்களும் அவரே செய்ததுனால நமக்கு எந்த ஒரு பங்கு இல்லை. ஆனா அந்த பங்கை அவர் நமக்காக கொடுத்தாரு. புரியுதா சொல்றது? இப்ப அவர் பங்கு என்ன பண்ண நமக்காக கொடுத்தாரு. அது அந்த முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாது இருந்தானால் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவதில்லையே. அப்போ முதல் உடன்படிக்கை கண்பரியாரா இருந்தனால்தான் புதிய உடன்படிக்கை, இரண்டாவது உடன்படிக்கை ஆண்டவர் தேவைப்பட்டது. அல்லேலூயா. அதுக்கு தேவைப்பட்டது, அவசியமா இருந்தது. அதனாலதான் அவரை உடன்படிக்கையாய் மாறினார். அப்போ இந்த வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். திரும்பி நம்ம பண்ணுறோம், திரும்பி நம்ம தப்பு பண்றோம், திரும்பி ஏதாவது காரியம் செய்யறோம். பிரிகாஷன்ஸ் என்ன நமக்கு தெரிய மாட்டேங்குது, அது பின்விளைவு என்ன நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம செய்யற ஒவ்வொரு காரியத்துக்கும் கணக்கு கொடுத்துதான் ஆக வேண்டும். செய்யற ஒவ்வொரு காரியத்துக்கும் அவர்கிட்ட கணக்கு கொடுத்தா கடைசி காலம் வருதுமா? கடைசி காலம் ஆயிடுச்சு. 2000 வருஷத்துல சொல்லிட்டு சீக்கிரம் என்றார் ஆண்டவர். வந்துட்டு வருவாரு. அவர் எப்படி வருவார், எங்க வருவார் எனக்கு தெரியாது, ஆனா வருவார். வரும்போது அந்த ரகசிய வருகையில நம்ம எடுத்துக்கொள்ளப்படணுமா? அவர் அந்த ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்படணும். அப்போ நீங்க அந்த உடன்படிக்கைக்கு பாத்திரரா மாறணும். நீங்கள் பாவிகளா இருக்கிறேன், இயேசு கிறிஸ்து உங்களை தேடி வந்தார். அவரே உங்கள் பாவத்தை தன்மை சுமந்து கொண்டார். அவரே பாவமானார். பாவத்தை முழுமையாய் ட்ரேஸ் இல்லாம அழிச்சு போட்டார். ஆனா திரும்பி அந்த பாவத்துக்குள்ளார நம்ம விழுந்தோம்னா அவர் பட்ட பாடு நமக்காக, அவர் பண்ண உடன்படிக்கை அதை நம்ம என்ன பண்ணோம்? துஷ்பிரயோகம் பண்ணுறோம். லிட்டரல் என்ன தெரியுமா? ஆண்டு போது காய் துப்புறோம். திரும்ப ஆண்டவருக்கு விரோதமா காரியங்கள் செய்தோம் என்று சொன்னா, ஆண்டவர் பிரியங்களா அந்த காரியம் செய்தோம் என்று சொன்னா, அவரை திரும்பி சிலுவையில அறைகிறோம். அவன் பட்ட காயங்கள் போதுங்க, எவ்வளவுதான் சொல்லுவாரு. ஆனா திரும்ப உங்களுக்காக அவர் காயப்பட்டு மனதுல காயப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார். திரும்ப அது தன்மையில என்ன பண்ண எல்லாத்தையும் ஏற்றி கொண்டுதான் இருக்கிறார். 8ஆம் வசனம் சொல்லு, அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி
இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு ஆ, யூதா குடும்பத்தாரோடு ம். நான் புது உடன்படிக்கை ஏற்படுத்த காலம் வருகிறது. வருகிறது. இப்போ புதிய உடன்படிக்கை ஏற்பட்ட காலம் வருகிறதுன்னு சொல்லிட்டாரு. அவருடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படி. நான் அவர்களை அப்பா, இப்ப முன்னாள் கையை பிடித்த நாளிலிருந்து அவரோடு பண்ண உடன்படிக்கை போல இதுக்கப்புறம் வர்றது அதே மாதிரி இருக்க போறது இல்லை. முந்தி இருந்த உடன்படிக்கை போல இப்போ இருக்க போறது இல்ல. அந்த உடன்படிக்கையை அவர் பா பா ஜனங்களே, என்னன்னா நீங்க உங்களுக்கு ஆண்டவர் உங்க முன்னோர்கள் பண்ண உடன்படிக்கை போல உங்ககிட்ட ஆண்டவர் என்ன பண்ணல. உங்ககிட்ட ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணுறாருன்னா உங்க பிள்ளைகிட்ட அதே உடன்படிக்கை பண்ண மாட்டாரு. அப்போ நீங்க உங்ககிட்ட ஆண்டவர் பண்ண உடன்படிக்கையில நிலைத்து இல்லை என்று சொன்னால் அந்த ஜெனரேஷனை ஸ்கிப் பண்ணிடுவாரு. தலைமுறை என்ன பண்ணுவாரு? ஸ்கிப் பண்ணிடுவாரு. இஸ்ரேல் ஜனங்க எகிப்து தேசத்துல விடுதலையாக்கப்பட்ட இஸ்ரேல் ஜனங்க திரும்பி முறுமுறுத்து பண்ண உடன்படிக்கை மீறினால கானான் தேசத்துக்கு போய் சேர முடியல. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல போய் சேர முடியல. அவர்கள் பிள்ளைகள் தான் என்ன பண்ணுது போனது, அடுத்த தலைமுறைகள் தான் போனாங்க. அதனாலதான் உபாகமத்தை என்ன பண்றாரு, எழுதுறாரு. ஏப்பா பெற்றோர் பண்ணதை திருப்பி பண்ணாதீங்கன்னு சொல்லி மோசே என்ன பண்றாரு, அவங்களுக்கு எல்லாம் எழுதி வச்சுட்டு தான் என்ன பண்றாரு போறாரு. காரணம் என்னன்னா, பழைய தலைமுறைகள் போல நீங்களும் என்ன பண்ணாதீங்க, இருக்காதீங்க. இந்த தேர்ட் வே ஜெனரேஷன் தேர்ட் வே ஜெனரேஷன் சொல்லும்போது சும்மா ஏளனமா இருக்காதீங்க. நீங்க தான் வாலிபர்கள் தான், அடுத்த தலைவர்களா நீங்க தான் எழுப்பணும். அடுத்த காரியங்கள் நீங்க தான் பண்ணணும். சபையில நீங்க எழுப்பாம போனீங்கன்னா உங்களோட வாய்ப்பு வேற யாருக்காவது போகும். நீங்க எழுப்பாவிட்டா உங்களுக்குள்ள காரியம் இருந்து வேற இன்னொருத்தர் ஆண்டவர் ஒப்படைப்பாரு. வாலிபர்கள் எவ்வளவு நீங்க பண்ணணும் தெரியுமா? சபையில எவ்வளவு பண்ணணும் தெரியுமா? பண்ணது வரைக்கும் பத்தாது. எதுவும் முக்கியமா ஏதாவது வந்து பண்றது மாத்திரம் கிடையாது, எல்லா நேரமும் பண்ணணும். எழுப்பி பிரகாசி உன் ஒளி வந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு வாயில. உங்களுக்குள்ளாலே ஆண்டு ஒளி தென்பட வேண்டும். நீங்கள் ஆண்டவரை பிரதிபலிக்கிறவராய் மாற வேண்டும். நீங்க உங்க பெற்றோர் வந்து என்ன பண்ணா, அவங்க உங்க பிள்ளைகளை என்ன பண்ணுங்க, நீங்க முன்னாடி தள்ளி விடுங்க, புஷ் பண்ணுங்க, சபையில பண்ணணும்னு என்கரேஜ் பண்ணுங்க. அவங்களை அப்படியே விட்டுறாதீங்க. சபையில அவங்க அடுத்த பங்காளிகளா மாறணும். அடுத்த தலைமுறை அவங்க தான், வேற எதுவுமே இல்ல. நீங்க இப்படியே அப்படி விட்டுட்டீங்கன்னா அவங்க அடுத்ததுல வந்து கண்டினியூ பண்ண மாட்டாங்க. இப்பத்துல இருந்தே கொடுக்கறதுக்கு கட்டி கொடுங்க. தசமா பாகத்துக்கு கொடுக்க ஆர்டர் கொடுங்க. அதுல உள்ள முக்கியத்துவத்தை சொல்லி கொடுங்க. இப்பத்துல இருந்தே அவங்களுக்கு விதைங்க, எப்படி விதைக்கணும் சொல்லி கொடுங்க. எதெல்லாம் முக்கியம் என்று அது உண்மையை இப்பவே சொல்லி கொடுங்க. சிறு பிள்ளைகளே என்ன பண்ணுங்க, சொல்லி கொடுங்க. அது நல்லது. அது முடிவு வரைக்கும் அவன் காப்பாற்றுவான், கற்றுக் கொடுப்பான், அது கடைபிடிப்பான். சின்ன இதுல இருந்து சொல்லி கொடுத்தா மார்க்கு தான் முடியும். அவங்களுக்கு அவங்க பழகுற வரைக்கும் சொல்லி கொடுங்க. விட்டு விடாதீங்க உங்க பிள்ளைகளை. வாலிபர்கள் நாங்க வேற எதுவும் சொல்ல முடியல, எழுப்பணும். நீங்க எழுப்பி காரியங்களை செய்யறா மாற்ற முடியும். பாருங்க உங்க பக்கத்துல புத்தி வாலிப பசங்க எப்படி இருக்கீங்க. இப்ப ஆட்களை காணும். நீங்க மற்றவங்க எப்படியாவது கொண்டு வந்துதான் ஆகணும். வராதவங்க ஃபோன் பண்ணி நீங்க பேசணும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே அதெல்லாம், உங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே அவங்க. ஏன் வரல, ஏன் மாமா வரல கதைக்கு, நீங்க தானே பேசணும்.
நீங்க உற்சாகப்படுத்தலைன்னா அங்க அடுத்த காரியத்துக்குள்ளால வர முடியாது. இங்கே சொல்ற உங்கள் பிதாக்கள் செய்தது போல நீங்க என்ன பண்ண செய்யக்கூடாது. அதனால உங்க பிதாக்கிட்ட பண்ண உடன்படிக்கை போல உங்கள்கிட்ட நான் பண்ண போறது இல்ல. அப்போ 10ஆம் வசனத்துல வாசிங்க. நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ணும் உடன்படிக்கையாவது இப்போ எழுத்துல வைக்கிறது இல்ல, புக்ல இருக்கிற மாதிரி இல்ல. உங்களுடைய உடன்படிக்கை எங்க வைக்கிறாரு? மனதுல வச்சிருக்கிறாரு. செக் பண்ணிக்கோங்க. என் மனதுல அவர் உடன்படிக்கை இருக்கிறா, என் உள்ளத்துல அவர் இருக்கிறாரா, அவரை உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரா, அந்த ரத்த உடன்படிக்கை என்னோட பண்ணியிருக்கிறாரா, அது பாருங்க. வைத்து அவர் இதயங்களில் ஹலோ அல்லேலூயா அல்லேலூயா நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். நீங்கள் யார்? மொத்ததான் வருது. நீங்கள் யார்? நீங்கள் யார்? நீங்கள் யார்? அல்லேலூயா. அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். அயலானுக்கும் அல்லேலூயா. இப்ப நான் கட்டிட்டு இருக்கிற மாதிரி கட்ட தேவையில்லை. புரியுதா? ஒரு வாட்டி சொன்னா கேட்டுப்பாங்க. கேட்டுட்டீங்க நம்புறேன். இதுக்கப்புறமாவது அல்லேலூயா, இதுக்கப்புறமாவது கேட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா காலம் வருது, மோசமான காலம் வருதுமா. இது சொல்றது கூட ஆள் இருக்க மாட்டாங்க. சொல்லும் போதே காற்றுள்ள போதே சுற்றி கொள்ளுவாங்க. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. நாட்கள் பொல்லாதவையெல்லாம் இருக்கிறது. அல்லேலூயா. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அநியாயங்களை என்ன பண்றாரு? கிருபையாக இருக்கிறாரு. பாவங்களை என்ன பண்றாரு? கிருபையாய் மன்னிக்கிறாரு. அநியாயங்களை என்ன பண்ற? கிருபையாய் மன்னிக்கிறாரு. புது உடன்படிக்கை என்று அவர்கள் சொல்லி இருந்தனால் முந்தின பழமையாக்கினார். புரியுதான் சொல்லுது. பழைய நாள் பட்டதுமா இருக்கு. ஆனா டெம்பரரி. சரியா? அது என்னது? டெம்பரரியா இருக்குது. உருவடைந்து அல்லேலூயா காலம் சமீபத்திற்கு. வார்த்தை கேட்கக்கூடாத நாள் வந்துட்டு இருக்குது. வாய்ப்பு இல்லாத நாட்கள் வரும். இனி காலம் போகாது. இப்போ இருக்கிற காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. இப்ப இருக்கிற வாய்ப்பை எவ்வளவு தூரம் ஆண்டு சன்னிதானத்துல வந்து செலவிட முடியுமோ, ஆண்டு பாத்துல வந்து விழ முடியுமோ அவர் விழுந்துருங்க. உங்கள் ஆத்மாவுக்கு அது பாதுகாப்பு. உங்கள் ஆத்மாவுக்கு அது நல்லது. அதை மீட்பது நல்லது. இந்த வாய்ப்பு அது நல்லது. உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் நம்ம இப்ப பார்க்க போறோம். உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும். எதுக்குன்னா ஆண்டுடைய உடன்படிக்கைக்குள்ளால நீங்கள் வந்தீங்கன்னா, அவர் கட்டளையின்படி செய்தீங்கன்னா. ஏன்னா நிறைய நேரத்துல உங்களுக்கு வருகிற ஆசீர்வாதத்தை திருடுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்கம்மா. உங்களுக்கு வருகிற ஆசீர்வாதத்தை திருடுகிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நீங்க அதுக்கு எதிராக நிக்கணும். அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா அவருக்கு கட்டளைகளை கீழ்ப்படுத்தி அதன்படி என்ன பண்ண செய்யும் போது எல்லா காலம் நன்மைக்கு எதுவா நடக்கிறது. புதிய உடன்படிக்கைக்குள்ளால வரணும்னா என்னெல்லாம் செய்யணும், உடன்படிக்கைக்குள்ளால இருக்கிறவர்கள் என்னெல்லாம் காரியம் செய்யணும்னு சொல்லி ஒரு 14 வசனங்கள்ல நிறைய காரியங்கள் சொல்லப்படுது. லிஸ்ட் இருக்குது. அந்த லிஸ்ட்டை நம்ம இன்னைக்கு என்ன மாதிரி பார்த்துட்டு ஜோம் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே? இந்த நான் உனக்கு விதிக்கிற தேவநாயகத்தின் கட்டளைப்படி எல்லாம்
செய்ய நீ கவனமா இருக்கும்படி. அப்போ நீ என்ன பண்ணணும்? கட்டளையின்படி. முதல் காரியம் என்னது? கட்டளையின்படி என்ன பண்ணணும்? செய்ய வேண்டும். ஆண்டவர் விதிக்கிற கட்டளையின்படி நம்ம என்ன பண்ணணும்? செய்கிறவர்களா இருக்க வேண்டும். அதை மீற கூடாது. ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்தாருன்னா, ஆண்டவர் ஒரு காரியம் சொன்னார்னா அதை ஒரு புள்ளி மாறாமல் செய்கிறவர்களா இருக்கணும். அப்பொழுதுதான் ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. அப்பொழுதுதான் ஆசீர்வாதம் வரும். ரெண்டாவது அல்லேலூயா. இரண்டாவது காரியம் என்னது? அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். இரண்டாவது காரியம் என்னது? அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது எப்பொழுதும் சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். அல்லேலூயா. அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொன்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்ன பண்ணும்? உன்மேல் வந்து பலிக்கும். சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது ஆசீர்வாதம் வந்து பலிக்கும். அப்ப செவிடர்களா இருக்கக்கூடாது. வார்த்தை என்ன, கர்த்தருடைய வார்த்தை என்ன என்று புரிந்து அதன்படி செய்கிறவர்களா இருக்க வேண்டும். அதுக்கு செவி கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். வார்த்தையை கேட்கிறவர்கள் அதன்படி செய்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். கட்டளையின்படி செய்யணும், வார்த்தைக்கு செவி கொடுக்கணும், சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். மூன்றாவது காரியம் மூணாவது என்ன காரியம்? மூணாவது ஆசீர்வாதம். நீங்க ஆசீர்வாதம் உள்ள பட்டணத்துக்குள்ளார ஆசீர்வதிக்கப்படும், வெளியில ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அப்போ ஏன்னா நிறைய நேரத்துல நம்ம ஆண்டு வந்து நம்ம வெளியே போனா நல்லா இருப்போம்ப்பா. இது பசங்களுக்கு பழைய காலங்கள்லாம் ஒரு வில்லேஜில் இருக்கிறவங்கலாம் பட்டணத்துக்கு போனால் நான் என்ன பண்ணுவேன்? நல்லா எழுதுவேன். அவங்க பட்டணத்துக்கு வந்துட்டப்போ இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்குதுப்பா, அங்கேயே இருந்திருக்கலாமே பா. இந்த ஆர்டர் சொல்றாரு, கடைசியில நீங்க என்ன பண்ணுங்க? எருசலேமும் இந்தியாவில் சமாரியனும் பூமி கடைசி வரையும் சாட்சிகளா இருப்பீங்கன்றார். ஃபர்ஸ்ட் எங்க இருக்கிறோம்? நீங்க இருக்கிற இடத்துல ஆசீர்வாதமா இருங்க. நீங்க இருக்கிற இடத்துல ஆண்டவர் வார்த்தையை சொல்லுங்க. இருக்கிற இடத்துல ஆண்டவர் செய்யற காரியத்தை முதல்ல வல்லமையா செய்யுங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சபையில நீங்க பலத்து இருந்தால் மாத்திரம்தான் உங்களை வெளியே கொண்டு போவாரு. முதல்ல வெளியே போகணும் நினைச்சா முடியாது. இங்க முதல்ல ஃபர்ஸ்ட் நீங்க பலப்படுங்க. இங்க முதல்ல நீங்க வளருங்க. இங்க நீங்க முதல்ல கட்டி கொடுங்க. இங்க நீங்க முதல்ல ஆசீர்வாதமா இருங்க. அதுக்கப்புறம் அடுத்தது வெளியே காரியங்கள் பார்க்கலாம். வெளியே பண்றதுக்கு அங்க இருக்கிறாங்க, வெளியே பண்றதுக்கு அங்க நிறைய சபை இருக்குது, அங்க ஆட்கள் இருக்குது, அங்க அவங்க ஆத்மா, அவங்க அந்த ஆத்மாவுக்கு கதறதுக்கு நிறைய இருக்குது. இங்க இருக்கிற ஆத்மாவுக்கு யார் கதறுவா? இங்க இருக்கிற ஆத்மாவுக்கு யார் கதறுவா? யார் உத்தரவாதம்? கணக்கு கேட்பாருங்க ஆண்டவர். நம்ம ஆசீர்வாதமா தான் இருக்கிறோங்க, நல்லது, ஆசீர்வாதமா இருக்கு, நல்லது. ஆனா உங்களுக்கு கொடுத்த காரியம் என்ன? அதை விட்டுட்டு வெளியே போய் எது பண்ண ஒரு பிரயோஜனம் இல்ல. விக்டரியோடேஸ் கொடுத்தாருன்னா விக்டரியோடேஸ் கீழே தான் பண்ணணும். விக்டரியோடேஸ் குள்ளால வந்து ஸ்ட்ராங் ஆகுங்க. முதல்ல அதை நிரூபிச்சு காட்டுங்க. அப்புறம் உங்களை வெளியே தேசத்துக்கு கொண்டு போற. இங்க மாத்திரம் இல்ல, வெளியே நாட்டு கூட கொண்டு போற ஆண்டு வாய்ப்பு. சந்தோஷமா போவீங்க, சந்தோஷமா. நான் தடை பண்றதுக்கு யாரு இல்லை, தடை பண்றது இல்லை. உங்க வளர்ச்சிக்கு நீங்க தான் தடையா இருக்கீங்க. கண்ட சகோதரர்கள் அன்பு கூறாங்க, காணா தேவனுக்கு எப்படி அன்பு கூற? நீங்க கண்ணு முன்னாடி நடக்கிற காரியங்களை பார்த்துட்டு அப்படி நிராகரிச்சுட்டு விட்டுட்டு பெரிய காரியங்கள் வெளியே எங்க கண்ணு தெரியாத இடத்துல போயிட்டு ஒண்ணும் இல்ல. ஆண்டு உங்களுக்கு நியமித்த இடத்துல நீங்க பிரகாசிங்க. முதல்ல ஆண்டு ஒளி உங்களுக்குள்ளால் இருக்குது. அதை நீங்க என்ன பண்ணுங்க? எடுத்து பயன்படுத்துங்க. முதல் எருசலேமும், பிறகு யூதேயாவிலும், பிறகு சமாரியலும், அப்புறம் உலகத்தின் கடைசி, அப்புறம் சாட்சியா இருக்கு. ஏன் முதல்ல உங்க சூழ்நிலை பக்கம் பாருங்க. எத்தனை ஆத்மா வந்து பாழாய் போய் கிடக்கு, எத்தனை காரியங்கள் உங்க பட்டணத்துல பாருங்க, பட்டணத்துக்குள்ளார பாருங்க, உங்களுக்குள்ள இடத்துல பாருங்க. ஆசீர்வாதமா இருக்கிறாங்களா? நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்களா? ஆசீர்வாதத்தின் நிறைவை உங்க வாழ்க்கையில இருக்குதா? எல்லாத்தையும் பாருங்க.
கவனித்து பாருங்க. கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்க, வாழ்க்கை பின்னாடி திரும்பி பாருங்க. நீங்க அதை கடந்து வந்த பாதையை பார்த்துட்டு இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னு பாருங்க. நம்ம சில பேர் என்ன பண்ணுவாங்க, பின்னாடியே பார்த்துட்டு இருப்பாங்க. ஆயிடுச்சு பின்னாடியே பார்த்துருவாங்க, முன்னாடியே கவனிக்க மாட்டாங்க. சில எதிர்காலத்துல நடக்க போற காரியங்களை கவனிக்க மாட்டாங்க, முன்னாடி போற நடக்க போற காரியங்களை பார்க்க மாட்டாங்க, பின்னாடியே பார்த்துட்டு இருப்பாங்க. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகள் நாடி கிறிஸ்து நமக்கு வைத்த பரம அழைப்பை பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடரணும். அல்லேலூயா. கடந்து வந்த பாதை பார்க்கறது தப்பு இல்லைங்க. பார்த்துட்டு ஓகே இதுக்கப்புறம் நான் பண்ணக்கூடாது, சரி இதுக்கப்புறம் மறந்துடணும், அதை விட்டுட்டு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் பண்ணலையா விட்டுடுங்க. நீங்க இதுக்கப்புறம் செய்யற காரியத்தை செய்யுங்க. இதுக்கப்புறம் தொடர்றது புதுசு காரியம். ஏன்னா கார் ஒருத்தர் கார் ஓட்டிட்டு வரும்போது பின்னாடி மிரரே பார்த்துட்டு வந்து ஓட்டிட்டு வந்தா நல்லா இருக்குமா? என்ன ஆகுங்க? முன்னாடி போய் அதுதான் நடக்கும். நிறைய பேர் அதான் பண்ணிட்டு இருக்கிறோம் லைஃப்ல, அதுதான் பண்ணிட்டு இருக்கிறோம். வளர முடியாம காரணம் அதுதான், பின்னாடியே பார்த்துட்டு வர்றதுனால பிரச்சனை. முன்னாடி பாருங்க, முன்னாடி ஆண்டு உங்களுக்கு வைத்த லெக்கை நோக்கி பார்த்துக்கிட்டு அது நோக்கி தொடர்ந்து போயிட்டே இருங்க. உங்களுக்கு வைத்த காரியம் பெரியது, ஆண்டு உங்களுக்கு வைத்த காரியம் பெரியது. உங்களுக்கு ஆண்டு கொடுத்திருக்கிறாரு, உங்களுக்கு ஒரு தரிசனம் கொடுத்திருக்கிறாரு, உங்களுக்கு ஒரு சபையை கொடுத்திருக்கிறாரு, உங்களுக்கு ஒரு திட்டத்தை கொடுத்திருக்கிறாரு, உங்களுக்கு ஒரு நோக்கத்தை கொடுத்திருக்கிறாரு, உங்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறாரு. அதை பிடிச்சிட்டு போங்க முதல்ல. பிறகு பிச்சை எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பிச்சை இருக்கிற காரியம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். உங்களை ஆண்டவர் கொண்டு போவாரு. நீங்க தேடி போகணும்னு அவசியம் இல்ல, நீங்க அலைஞ்சிட்டீங்க தேவை இல்ல. வார்த்தை ரொம்ப முக்கியம். வார்த்தை கேட்கிறது முக்கியம், செய்கிறது முக்கியம். நீங்கள் ஆசீர்வாதமா இருக்கிறது முக்கியம். முதல்ல உள்ள ஆசீர்வாதமா இருக்கு, அதுக்கப்புறம் பின்னாடி வெளியே இருக்க ஆசீர்வாதமா மாற்றுங்க. ஹல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. ஹல்லேலூயா. பெருக்கத்தின் ஆசீர்வாதம் இதுதான். உங்கள்கிட்ட இருக்க சம்பத்து என்ன பண்ணும்? பெருகிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. நான்காவது காரியம் பெருக்கத்தின் ஆசீர்வாதம் வந்து சேருகிறது. இது எப்போ? அந்த உடன்படிக்கைக்குள்ளாக வருகிறவனுக்கு. ஆமென். ஆண்டு உடன்படிக்கைக்குள்ளாக வருகிறவனுக்கு இதெல்லாம் வாசிங்க. அடுத்து தொட்டியும் ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஐந்தாவது காரியம் சத்துருக்களை என்ன பண்றாரு? முறியடிக்கிறார். உங்களுக்கு எதிராக வரும் சத்துருக்களை என்ன பண்றாரு? முறியடிக்கிறார். எல்லா இடத்துலயும் நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறீங்க. போகும்போது ஆசீர்வாதமா இருக்கீங்க, வரும்போது ஆசீர்வாதமா இருக்கீங்க. எல்லாரும் ஆசீர்வாதங்கள் இருக்குது. அதான் பெருக்கம், முழுமையான பெருக்கம் அதுல அடங்கி இருக்குது. ஐந்தாவது காரியம் உன் சத்துருக்களுக்கு முன்பாக என்ன பண்றாரு? உங்களை என்ன பண்ண மேல வச்சுட்டு அவங்க முறியடிக்கிறார். ஹல்லேலூயா. உங்க சத்துருக்களை என்ன பண்றாரு? முறியடிக்கிறார். உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது. வாசிங்க. ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்படுவார்கள், ஏழு வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். ஹல்லேலூயா. ஒரு வழியா வந்தா ஹல்லேலூயா. அதான் ஆசீர்வாதம், அதான் பாதுகாப்பு. ஆண்டோட வார்த்தையில ஆண்டு உடன்படிக்கைக்குள்ளாக நீங்க இருந்தீங்கன்னா அந்த ஆசீர்வாதங்கள் வந்து சேரும். ரெண்டாவது அடுத்த காரியம் தேவைகள் சந்திக்கப்படும். அடுத்தது தேவைகள் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். அனுதின தேவைகள் சந்திக்கப்படும். உங்கள் பாத்திரம் எம்டி ஆகாது. வீட்டில் இருக்கிற காரியம் எம்டி ஆகாது. கேஸ் எம்டி ஆகாது.
சொல்லுங்க, கேஸ் தான் இப்போ பெரிய பிரச்சனையா இருக்கு. ஆர்டர் பண்ணி 3 வாரம் ஆகுது, இன்னும் வரல. காசு கொடுத்து 3 வாரம் ஆகுது, இன்னும் வரல. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டேன், புக் பண்ணிட்டேன், இன்னும் வரல. இப்போ காலையிலுமா அப்படி காலையிலுமா பயந்து பாருவடியாக இருக்குது. இப்படியெல்லாம் கேஸ் அனாவசியமாக சொல்ல பண்ணுவேன். பரவாயில்ல கொடுத்துக்கலாம். இப்போ அடுத்த கேஸ் வரதுக்குள்ளால பெரிய பாடாக இருக்குது. ஆனால் சொல்றாரு, இதுவே எப்படி ஆகாது, எல்லாம் நிறைவாக அதன் தேவைக்கு அதன்படி ஆண்டு சந்திப்பாரு. தேவை சந்திக்கிற உங்களோடு இருக்கார். என் களஞ்சியங்கள் நிரம்பி வழிஞ்சி ஓடும். அல்லேலூயா. உங்களுக்கு நீங்க மட்டும் ஆசீர்வதிக்க மாட்டீங்க, ஆசீர்வதிக்கப்பட மாட்டீங்க, சுற்றி இருக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. இல்லையா தீர்க்கதரிசி விதவை வீட்டுக்கு போறாரு. எலியாவை ஆசீர்வதிச்சது தெரியுமா? பயங்கரமா ஆசீர்வதிச்சாரு. ஃபர்ஸ்ட் காக்காவை காகம் போட்டு ஆசீர்வதிச்சாரு. அங்க எல்லாம் ஆசீர்வதிச்சுட்டு எல்லாம் ஹெவியா தான். இங்க காகம் எங்க வருது, ராஜா செஞ்சு என்ன கொண்டு வந்து சாப்பாடு கொடுக்குது. எல்லாம் நல்ல போஜனம் ரொம்ப பயங்கரமா சாப்பிட்டுட்டு அங்கே இருந்தாரு. அங்கே இருக்கிற நினைச்சாரு, இல்ல இங்கே நீ இருக்க வேண்டிய நேரம் போயா, இன்னும் போ போயிட்டு பிரைஸ்ல தேவ தூதர்கள் புடிச்சிட்டாரு. வனாந்தரத்துல போயிட்டு செஞ்சுலாம்ப்பா, என்ன முடியலப்பா, இல்லப்பா இது போதாது, நீ எடுத்து சாப்பிட்டு திரும்பி படுக்கிறாரு. ஆண்டு திருப்பி எழுப்பி உன்னை படுக்கிறது இங்க என்ன ஒரு காரியம், என்ன படுக்கிறத சொன்ன வச்சுட்டேன், எழுதி போயிட்டு அங்க ஒரு தொகையில படுக்கிற. திருப்பி முடியல திரும்பி எழுப்பி ஜனப்படுத்தி உங்க இன்னும் போக வேண்டியதாலும் வெகு தூரமா இருக்குது. இன்னும் போஷிக்கிறார். சாப்பிட வச்சுட்டு 40 நாள் இரவு பவுன் என்ன பண்ணாரு, நடந்து போறாரு. போயிட்டு அந்த விளக்குல நடந்து போறாரு. அங்க ஒரு இடத்துல கொண்டு போயிட்டு திருப்பியும் போனாங்க. இதுக்கப்புறம் போகலாம் இல்லையா, இதுக்கப்புறம் வெளியே கொண்டு வந்து பாரு உனக்கு என்ன பண்ண முடியுமோ அதை செய்ய வரைக்கும் நான் விட போறதில்லை. போ நான் இவங்க விதவிக்கிட்டு போ. அங்க போயிட்டு அங்க உட்கார வச்சு அங்க பஞ்ச காலத்துல எதுவுமே இல்லை. பஞ்ச காலத்துல எதுவுமே இல்லை. அந்த விதவையும் அந்த பிள்ளையும் வச்சுக்கிட்டு நான் இதுக்கப்புறம் கடைசி மாவு ஒரு பிடி மாவு இருக்குது, சாப்பிட்டுட்டு செத்துடலாம்ப்பா, அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. அந்த நேரத்தில் எலியா போயிட்டு நம்ம எனக்கு ஒரு அப்பம் சுட்டு கொண்டு வா. அவர் சொல்றீங்க, அவர் சூழ்நிலை அவர் சொல்றாரு, நானே ஒரு பிடி மாவு இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, அதை வச்சு சாப்பிட்டு செத்து போலான்னு இருக்கோம், பரவாயில்ல எனக்கு முதல்ல கொண்டு வா. ஆனா அது கீழ்படுத்துது. அந்த லேடி என்ன பண்ணுச்சு, கீழ்படுத்தினால அந்த பஞ்ச காலம் முழுவதும் அவங்க வீட்டுல அப்பமும் தண்ணியிலும் குறைவு படல. அவர்கள் மூலமாக அவங்க ஊர் முழுசும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அவங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சு. என்ன பிசினஸ்? மாவு பிசினஸ். தமிழ்ல பஞ்சகாலம் முழுவதும் என்ன பிசினஸ்? மாவு பிசினஸ். காசு அவங்களுக்கு வரும், அவங்க மற்றவங்களும் ஆசீர்வதிக்கிறாரு, அவங்களும் ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. அதுதான் கத்தர் கொடுக்குற ஆசீர்வாதம். அதுல வேதனை இருக்க, வேதனை நீங்கும், நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம். அடுத்தது பாத்தீங்க, நிலைப்படுத்துவார். ஹல்லேலூயா. அடுத்து நீங்க எப்படி இருக்கீங்க? ஆசீர்வாதமா இருக்கிறது மாத்திரம் இல்ல, நீங்க அவருடைய பரிசுத்த ஜனமாய் உங்களை என்ன பண்ணுவாரு? நிலைப்படுத்துவார். ஹல்லேலூயா. உங்களை பரிசுத்த ஜனமாய் நிலைப்படுத்துவார். அடுத்தது ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் உங்களுக்கு தரிக்கப்படும். அடுத்த காரியம், கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனமாய் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மாறுவீர்கள். அது மாத்திரமில்ல, எல்லாரும் உங்களை சுற்றி என்ன பண்ணுவாங்க? பார்த்து இருக்கிறவங்க பயப்படுவாங்க. வாசிங்க.
கர்த்தர் உன் கர்த்தத்தின் கனியிலும் ம். உன் ஜீவன்களின் பலனிலும் ம். உன் நிலத்தின் கனியிலும் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாகும். இருப்பார். அல்லேலூயா. அடுத்த காரியம் என்னது? பரிபூர்ண நன்மை உங்களுக்கு உண்டாகும். நமக்கு பரிபூர்ண நன்மை உண்டாகும். எல்லாவற்றிலும் பரிபூர்ண நன்மை, எல்லா நன்மைகள் தான் நம்ம வந்து சேருன்றார். அடுத்த காரியம், ஏற்ற காலத்தில் ம். தேசத்திலே மழை பெய்யவும் மழை பெய்யவும், நீ பயிரில் செய்யும் வேலைகளை எல்லாம் ம். ஆசீர்வதிக்கவும் ஆ. கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷத்தாலே வானத்தை வானத்தை திறப்பார். திறப்பார். அல்லேலூயா. அதான் அடுத்தது. அடுத்தது, நல்ல பொக்கிஷத்தாலே வானங்களை உங்களுக்கு வானங்களை திறப்பார். எதுவுமே குறையில்லாதபடி இருக்கும்படி, உங்க வாழ்க்கை குறையில்லாத இருக்கும்படிக்கு வானங்களை என்ன பண்ணுகிறாரா? உங்களுக்காக திறக்கிறாராம். பொக்கிஷசாலையாக, நல்ல பொக்கிஷசாலையாக வானங்களை என்ன பண்ணாரு? திறக்கிறார். மேல் உங்களுக்கு குறைவு கிடையாது. வாசிங்க. நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். ஆ. நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ம். இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விட்டு விலகி வேற தேவர்களை சேவிக்கும்படி ம். நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் சாயாமல் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தரின் கட்டளையை கைக்கொள்ளவும் அல்லேலூயா. அப்ப நீங்க என்ன பண்ணக்கூடாது? வலதுபுறமோ இடதுபுறமோ சாயக்கூடாது. கட்டளைகளை என்ன பண்ணணும்? கை கொள்ளணும். வலதுபுறம் இடதுபுறம் சாயக்கூடாது. 14 வசனம் வாசிங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தரின் கட்டளையை கைக்கொள்ளவும் கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் ம். அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் ம். கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார். நீ கீழாகாமல் மேலாவாய். அல்லேலூயா. அல்லேலூயா. முடிஞ்சவங்க நீங்க யாரு? வாழ் கிடையாது. நீங்க தலை. நீங்க கீழே மேலா இருக்கிறீங்க. நீங்க உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார். நீங்க கீழாக்காமல் உங்களை மேலாக்குவார். அல்லேலூயா. நீங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க வாசிங்கன்னா எல்லாம் சாமதான் வருது. நீங்க நடக்கலைன்னா நீங்க வீட்டில் போய் வாசிங்க. இதுக்கப்புறம் இருக்கிற காலையில் வீட்டில் போய் வாசிங்க. இந்த ஆசீர்வாதம் மட்டும் தான் கொடுக்குறேன். சாபத்தை வீட்டில் போய் வாசிங்க. அது என்னெல்லாம் பண்ணக்கூடாது, எதெல்லாம் பண்ணால் சாபம் வரும், வீட்டில் போய் வாசிங்க. மிச்சத்தை காய்ங்க. ஏன் இது வந்து ஆண்டவர் நமக்கு சிலுவையில செய்த காரியங்கள்னாலே நம் வாழ்க்கையில வருகிற ஆசீர்வாதங்கள் அநேகமா இருக்கிறது. அல்லேலூயா. புதிய உடன்படிக்கை அனுபவத்துக்குள்ளாலே இருக்கிறோம். அந்த அனுபவத்தை நம்ம வீணடிக்காதீங்க. எல்லாவற்றிலும் நம்ம சிறந்திருக்கும்படியாக ஆண்டவர் செய்கிறாரு. இன்னும் நிறைய காரியங்கள் ஆண்டு வச்சிருக்காரு. முன்னேறி பார்த்து செஞ்சு போயிட்டே இருங்க. இன்னும் பெரிதான காரியம் உங்கள் வாழ்க்கை செய்வா நான் விசுவாசிக்கிறேன். கண்கள் நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவர். அன்பு பிதாவே, இந்த சத்தியத்துக்காக நன்றி ஆண்டவரை. எல்லாருக்கும் எனக்கு சந்தோஷமாக நிறைவு நடத்துங்க ஆண்டவரை, பலப்படுத்துங்க ஆண்டவரே. நீர் எங்களுக்காக மதித்து நீங்கள் எங்களுக்காக எல்லா காரியங்களும் பாடுபட்டு ஆண்டவரே எல்லாம் எங்களுக்காக செய்திருக்காங்க. புதிய உடன்படிக்கை எங்களோடு வைத்திருக்காங்க நன்றி. அந்த எல்லாத்தையும் ஆண்டவரே எங்களுக்கு உரிமையாக்கி கொடுத்ததுக்காக நன்றி கதா. நீர் ஆண்டவரே உங்கள் ஓட்டு ஆசிரியங்க அபரிதமாக நீங்கள் நடத்துங்க. குறையில்லாதபடி நடத்துங்க. மேன்மையாக நீங்கள் வைப்பி நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொருத்தரையும் நான் ஆசிரியத்தை பெருமையை பாராட்டுங்க. பாத்திரம் போடுகிறேன். துதிகாரம் எடுத்துக்கிறோம். நல்லதாவே ஆமேன் ஆமேன். ஒரு பந்திக்கு ஆயத்தமாகவும் ரசிக்கப்பட்டு உள் ஞாபகம் எடுத்த ஒவ்வொருத்தரும் அந்த பந்திக்கு அமைதியாக வந்து உட்காருங்க. உள்ளே அடுக்கிறவங்க உள்ளே வந்து எடுங்க.